எல்லாருக்கும் வணக்கங்க. 48 நாள் கந்தசஷ்டி விரதத்துடைய 8வது நாளுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி 1. அதனால் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன். 3 மணிலேருந்து என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேரமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரமடை அரங்கநாதர் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கந்தசஷ்டி விரதத்தை பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைமில் நான் சாமி கும்பிட்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒன்றுங்க. அதில் பூஜை பண்ணோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எனக்கு நிறைய நடந்திருக்குது. ஆல்ரெடி நிறைய டைம் பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் 21 நாள் அது மாதிரி வச்சு பண்ணியிருக்கிறேன். அதனால நான் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணுறேன். நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கந்தசஷ்டி விரதத்துக்கும் பிரம்ம முகூர்த்த டைமுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். உங்களால் எந்த டைமிங் முடியுதோ அந்த டைமிங் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் முடிஞ்சால் இன்னும் சந்தோஷம். அப்போ முடியல அப்படிங்கிறவங்க எந்த டைமில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது 3 to 5:30ங்க. பிரம்ம முகூர்த்தத்தை பற்றியான டவுட்ஸுக்கு நான் ஒரு லாங் வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி கந்தசஷ்டி விரதத்தை பற்றியும் நான் ஷேர் பண்ணுறேங்க.